இது வந்து டெலஸ்கோபிக் ப்ரூனர்னு சொல்லுவோம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 12 to 15 ஃபீட் வரைக்கும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருந்தால் அந்த பெண்ட் ஆகாமல் இருந்திருக்கும், ஸ்ட்ரைட்டாக போயிருக்கும். அந்த பெண்டு விழுந்த காரணம் தான் இந்த கீழே இருக்கிறதையும் ஸோ இந்த ப்ரூன் பண்ண உடனே அப்படியே விடக்கூடாது. அந்த ப்ரூன் பண்ண இடத்துல வந்து காப்பர் ஆக்சி குளோரைடுங்கிற ப்ளூ காப்பர் வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இதில் வந்து ஃபங்கல் அட்டாக்கு, ஸ்டெம்போர் அட்டாக் ஆகி மரம் வந்து வீணாக போயிடும். இது கம்பல்சரியாக இது டிம்மருங்கிறதுனால அது வந்து ஒரு கெமிக்கல், அது வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் அதை வந்து நம்ம இமீடியட்டாக தடவிடணும். இல்லைன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஸ்டெம்போர் அட்டாக் ஆகி வீணாக போயிடும். அதை ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். ப்ரூன் பண்ணுறது ஒரு மேட்ரே கிடையாது. ப்ரூன் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மரம் வந்து அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா டிம்மர் மரங்களும் ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வருஷம் இதுக்கான காலம் எப்போ அப்படின்னா டிசம்பர். அதாவது டிசம்பர் ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மழை காலம். ஸோ அதுக்கு ஈரப்பதம் இருக்கும். ப்ரூன் பண்ண உடனே அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜெர்க்காகும் மரம். ஸோ நலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் அதை ஒரு அடிப்பட்டு தான் நடக்கும். அது மாதிரி அது கட் பண்ணும்போது அதுக்கும் அந்த எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த ப்ளூ காப்பரை வந்து டச் பண்ணுறதுக்குள்ள அந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம். மரத்துக்கு வந்து எந்த பாதிப்பு வராது. ரெண்டாவது, ப்ரூன் பண்ணி இமீடியட்டாக கொஞ்ச நாள்லேயே வந்து கீழே வந்து அதுக்கு சாயில் அப்ளிகேஷன் பூஸ்டர்லாம் கொடுத்துட்டோம்னா மரம் வந்து தொய்வு இல்லாமல் அப்படியே மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி வளர்ந்துடும். ஸோ ப்ரூன் பண்ணும்போது கவனத்தில் எடுத்து கொண்டு வேண்டியது காலம். ஸோ அது வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஆன காலம். அதே மாதிரி ப்ரூன் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கு. ஹைட் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அது ப்ளூ காப்பர் டச் பண்ணணும், மரத்துக்கு வந்து உரம் கொடுக்கணும், நல்லா தண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த மரம் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் மெத்தட், ப்ரூனிங் மெத்தட். தேங்க்யூ.